நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி, வெற்றியின் வழிகாட்டி. நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியும் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், மணலூர்பேட்டை, திருக்கோவிலூர் இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய நூலகங்களில் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி சார்பில் குரூப் 4 தேர்விற்கான மாதிரி தேர்வுகள் 8 தேர்வுகள் நம்ம தொடர்ந்து நடத்திட்டு வரோம். அதனுடைய 3வது தேர்வுக்கான விடை விளக்க குறிப்பு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி பார்ட் 1 தமிழோட ஃபஸ்ட்டு 50 கொஷின்ஸ்க்கு நம்ம போட்டிருந்தோம். இப்போது தமிழோட செகண்ட் 50, அதாவது 51வது கேள்வியிலேருந்து 100வது கேள்வி வரைக்குமான தமிழ் விளக்க குறிப்புகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். சரியா? ரைட். ஸோ 51வது கேள்வி, பேதையாரின் செயல்களாக. ஓகேவா? ஸோ பேதையார் அப்படின்னா அறிவற்றவர்கள். ஸோ அந்த அறிவற்றவர்களுடைய செயல்களாக வள்ளுவர் குறிப்பிடுவது என்னென்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தகாத செயலுக்கு வெட்கப்படாமை, ஓகேவா, தக்கவற்றை நாடாமை, ஏதொன்றும் பாதுகாக்காமை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பேதையாரின் செயல்களாக வள்ளுவர் குறிப்பிடுவது இந்த 3மே தான். ஓகேங்களா? ஸோ தகாத செயலுக்கு வெட்கப்படாமை, தக்கவற்றை நாடாமை, ஏதொன்றையும் பாதுகாக்காமை அப்படிங்கிறது. ஸோ இதில் ஏற்கனவே ஒரு டிஎன்பிசி கொஸ்டின், இந்த பேதை அப்படிங்கிற சொல்லுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா மேதை. ஓகேவா? பேதை அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ச்சொல் மேதை. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். 52வது கேள்வி, கனவிலும் இனிமை தராதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏதொன்றையும் பாதுகாக்காதவரின் நட்பு, சொல்வேறு செயல்வேறு உள்ளவரின் நட்பு, கற்றவாறு நடக்காதவரின் நட்பு, அனைத்தும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஆன்சர் என்ன சார் அப்படின்னா, சொல்வேறு செயல்வேறாக உள்ளவருடைய நட்பு தான் பார்த்திங்க அப்படின்னா கனவில் கூட நமக்கு இனிமை தராததாக இருக்கும். ஓகேவா? 53வது கேள்வி, உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல். ஓகேவா? ஸோ உலக பண்பாட்டிற்கே தமிழ் இனத்தினுடைய பங்களிப்பு, இதெல்லாம் அப்படியே டைரெக்டாக குரூப் 4ல் எதிர்பார்க்கலாம். என்ன குறள் அப்படின்னா திருக்குறள். சரிங்களா? 54வது கேள்வி, குமரன் மழையில் நனைந்தனன். ஓகேவா? மழையில் நனைந்தனன், இது என்ன காலம் அப்படின்னு கேட்காங்க. இது இறந்த காலம். ஸோ மழையில் நனைஞ்சாச்சு, அதுதான் சொல்லியிருக்காங்க, நனைந்தனன் அப்படின்னு. 55, தண்டருள் அப்படிங்கிற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருள், குளிர்ந்த கருணை. ஓகேவா? தண்டருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குளிர்ந்த கருணை. ஓகேவா? பரம்பொருள் அப்படின்னு ஒரு அர்த்தம் வரும் இது இல்லையா? ஸோ பரம்பொருள் அப்படின்னா பராபரமே அப்படின்னு ஒரு பொருள் வரும். பராபரமே அப்படின்னு என்ன அர்த்தம் சார்னா மேலான பொருள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ மேலான பொருள், அது பராபரம். ஓகே. ஸோ தண்டருள் அப்படின்னா குளிர்ந்த கருணை. நமக்கு 6ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலே இது இருக்கும். சரியா? ஸோ கூத்துப்பட்டறை அப்படின்ற நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார் அப்படின்னா நா. முத்துசாமி. கூத்துப்பட்டறை அப்படிங்கிற நாடக குழு நடத்தியிருப்பார். ஸோ அதுக்கடுத்தது தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்குறாங்க. நா. பிச்சமூர்த்தி, பாரதியார், இவங்க அதாவது ஆசிரியர்கள் ஒரு பக்கமும் இதழ்கள் ஒரு பக்கமும் கொடுத்துட்டு எழுதியிருப்பாங்க. ஸோ தவறான இணை அப்படின்னு எடுக்கும்பொழுது இதில் நமக்கு சரியானது அப்படின்னு நிச்சயமாக நமக்கு தெரிஞ்சிடும். 2வது பாயிண்ட் கரெக்டு. பாரதியார் அப்படிங்கிறவர் இந்தியா, விஜயா போன்ற பத்திரிகைகளில் ஆசிரியராக பணிபுரிந்திருப்பார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் சொல்கிறேன், கவனிங்க. 57வது கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க அப்படிங்கிறது தான். இவன் நா. பிச்சமூர்த்தி அப்படிங்கிறவர் இந்த பத்திரிகையெல்லாம் வேலை செஞ்சிருப்பாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, கேள்விக்குறி. பெருஞ்சித்திரனார், தென்மொழி தமிழ்ச்சிட்டு, இது கூட நமக்கு ஓரளவுக்கு தெரியும், படிச்சிருப்போம். அதே மாதிரி மீ. ராசேந்திரன், நவ இந்தியா, ஹனுமான் போன்ற பத்திரிகைகளை இது கூட நம்ம ஓரளவுக்கு படிச்சிருந்தா நமக்கு தெரியும் இல்லையா? ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி தவறான இணைகளை தேர்வு செய்ய அல்லது சரியான இணையை தேர்வு செய்ய அப்படின்னு வரும்பொழுது நமக்கு 100% சரியாக தெரிந்த ஒன்று அதுக்குள்ளே இருக்குங்க. ரைட். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, பாரதியார் இந்தியா, விஜயா போன்ற பத்திரிகைகளில் ஆசிரியராக பணியாற்றியிருப்பார். ஸோ இந்த பாயிண்ட்டு நமக்கு கரெக்டு. அப்போ 2வது பாயிண்ட்டு கரெக்டுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ 2வது பாயிண்ட்டு கரெக்டு அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு நேராக ஆப்ஷனுக்கு வாங்க. எந்தெந்த ஆப்ஷன்லலாம் 2 இருக்கோ அதெல்லாம் கிடையாது விடை. அப்போ ரிமைனிங் 1 தான். கண்ணை மூடிட்டு அதை என்ன பண்ணிக்கலாம், தட்டி தூக்கிக்கலாம். இதுதான் இதில் சிம்பிளான மெத்தட். ஓகேவா? ஸோ 58வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பாரதிதாசனுடைய அப்படிங்கிறத இது எல்லாமே. ஸோ பாரதிதாசனுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா பிசிராந்தையார். இந்த பிசிராந்தையார் அப்படிங்கிறது என்ன மாதிரியான நூல் அப்படின்னு கேட்டால் அது ஒரு நாடக நூல். ஓகேவா? ஸோ பிசிராந்தையார் அப்படிங்கிறது ஒரு நாடக நூல். சரியா? ரைட். அதுக்கடுத்தது, கிறிஸ்தவர்களுடைய தேவாரம் அப்படின்னு அழைக்கப்படுவது அப்படின்னா ரட்சணிய யாத்ரீகம். சரி.
தேவாரம் மனோகரம். ஓகே, ஆனால் நம்மளை குழப்பறதுக்காக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரட்சணிய யாத்திரிகம், ரட்சணிய குரல், ரட்சணிய பால போதனை, இதெல்லாமே நமக்கு குழப்பறதுக்கானது. ஆன்சர் என்ன சார் அப்படின்னு சொன்னால் ரட்சணிய மனோகரம் அப்படிங்கிறதான் ஆன்சர். ஸோ அப்போ கிறிஸ்தவர்களின் தேவாரம் மனோகரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரெண்டுத்துலேயுமே ரம்மு அப்படின்னு முடியும். ஓகே, முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார். அப்போ பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவங்க 3 பேர் தான் என்ன சொல்லுவாங்க, முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 61வது கேள்வி, தமிழகத்தினுடைய ரசவாதிகள் அப்படின்னு அழைக்கப்படுபவர். ரசவாதிகள் அப்படின்னாலே சித்தர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசவாதிகள் அப்படின்னாலே இரும்பை தங்கமாக மாற்றக்கூடிய ரசவாத கலையை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் ரசவாதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இரும்பை தங்கமாக்கும் கலை, அதை அறிந்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் சித்தர்கள். ஓகே, ரைட். ஸோ அதுக்கடுத்தது 62 ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு இது யார் சொன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ என்ன அப்படின்னா, சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடல் அடியில் வரக்கூடிய திரிலோக நாயகன் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா தருமன். ஓகேவா? ஸோ சினமான தீயறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். அதாவது தருமன் இதுக்கு முன்னாடி பாட்டில் நான் ஒரு பாட்டு சொல்லுவேன், தம்பி எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்திருந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் அப்படின்னு ஒரு வரி கொடுத்து இந்த வரி யார் சொன்னா அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா? ஸோ அதற்கு அடுத்து வரக்கூடிய பாடலில் செய்யுள்ள இந்த வரி இருக்கும். ஓகே, ஸோ சினமான தீயறிவை புகைத்தலாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் அப்படின்னு சொல்லி இதில் திரிலோக நாயகன் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா தருமன் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வரிகள் எல்லாமே ரிப்பீட்டபிளாக கண்டினியூஸாக வரக்கூடியது. ஓகே, ஸோ அதுக்கடுத்து சீரா புராணம் எத்தனை காண்டங்கள் உடையது அப்படின்னு சொன்னால் 3 காண்டங்கள் இல்லையா? ஸோ 3 காண்டங்கள், 92 சர்க்கங்கள், 5027 விருத்தங்கள் கொண்டது தான் சீரா புராணம் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் 3 காண்டம் 36 படலம் 3363 பாடல்கள் கொண்டது. இதுதான் திருவிளையாடல் புராணம். ஆனால் இங்கே கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, திருவிளையாடல் புராணம் எழுதியவர் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். ஓகே, திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பெரிய புராணம். ஓகே, ஸோ திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொன்னால் பெரிய புராணம் அப்படிங்கிற நூல் தான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பெரிய புராணத்துடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சேக்கிழார். ஓகேவா? ஸோ அதுக்கு மாகால் அப்படிங்கிற சொல்லினுடைய இலக்கண குறிப்பு மா அப்படின்னாலே பெரிய அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா உரிச்சொல். சரியா? ஸோ மாகால் அப்படின்னா என்ன அர்த்தம் சார்னா உரிச்சொல். ஓகே, ஸோ 67வது கேள்வி, குறுந்தொகை 401 பாடல்கள் உடையது. இதை தொகுத்தவர் பூரிக்கோ. ஸோ குறுந்தொகை அப்படிங்கிறது 400 + ஒரு கடவுள் வாழ்த்து பாட்டு. கடவுள் வாழ்த்து பாட்டுமே யார் தான் பாடியிருப்பா அப்படின்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் பாடியிருப்பார். தொகுத்தவர் யார் அப்படின்னா பூரிக்கோ. ஓகே, ஸோ இதுதான் குறுந்தொகை அப்படிங்கிற பாட்டு. பொருந்தாத இணையை காண்க. நசை அப்படின்னா விருப்பம், பிடி அப்படின்னா யானை தான், ஆனால் ஆண் யானை கிடையாது, பெண் யானை. ஸோ அப்போ இதுதான் பொருந்தாமல் இருக்கும். யா அப்படின்னா ஒரு வகை மரம், பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும். கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ 68 ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் பி. 10 வயதிற்கு உள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடல் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் அப்படின்னா ராமலிங்க அடிகள். அதே போல் 11 வயதில் பாரதி பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா நம்முடைய சுப்பிரமணிய பாரதியார். ஓகேவா? ஸோ இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள் யார் அப்படின்னா 12 ஆழ்வார்கள். ஸோ அப்போ 12 ஆழ்வார்கள் தான் 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிற நூலை பாடியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்கள் பாடி அருள்னது யார் அப்படின்னா 12 ஆழ்வார்கள். ஸோ அதுக்கடுத்து 71வது கேள்வி, சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறதுல பஞ்ச மூலம் அப்படிங்கிறது எத்தனை? பஞ்சம் அப்படின்னா 5, மூலம் அப்படின்னா வேர். ஓகேவா? ஸோ ரெண்டுத்துக்குமே நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன், மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. பஞ்சம் அப்படின்னா 5. ஓகே, ஸோ பஞ்ச அப்படின்னா 5, மூலம் அப்படின்னா வேர்கள். அப்போ பஞ்ச கவ்யம் அப்படின்னு நமக்கு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ பஞ்ச கவ்யம் அதே மாதிரி தான். அப்போ பஞ்ச அப்படின்னா 5 பொருட்கள். ஓகே, ஸோ பஞ்ச மூலம் அப்படின்னா வேர். அப்போ சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறதுல மூலம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ரைட். அதுக்கடுத்து ஒப்புரவு என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா ஊருக்கு உதவுவது. ஓகேவா? ஸோ ஒப்புரவு அப்படின்னுடைய பொருட்கள் ஊருக்கு உதவுவது. 73வது கேள்வி ஒரு டிஎன்பிசி கொஸ்டினா, மறக்காம ஞாபகம். பாசிலை பிரித்து எழுதுக அப்படின்னா பசுமை கூட்டல் இலை அப்படின்னு வரும். ஓகே, பாசு கூட்டல் இலையெல்லாம் வராது. ஓகே, ஸோ பாசு கூட்டல்
இலை அப்படிலாம் ஆப்ஷனில் வைப்பாங்க. மறக்காமல் ஞாபகம் தப்புலாம் வராது. இதெல்லாம் தப்பு. நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அப்படிலாம் ஆப்ஷன் வைப்பாங்க. பாசிலை அப்படின்னா பசுமை கூட்டல் இலை. ஸோ வல்லினம் மிகா இடம் குறித்த கூட்டில் சரியானது தேர்வு செய்க அப்படின்னா இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகாது. இது வரி கிடையாது, கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. விரியில் வல்லினம் மிகாது. எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஓகேவா? ஒன் தொடர் குற்றியல் உரத்தின் பின் வல்லினம் மிகாது. இப்போ 8, 10 இதெல்லாமே வல்லினம் எழுத்துக்கள் கொண்டது தான். ஸோ சால தவ முதலிய உரிச்சொற்களின் பின்பு வல்லினம் மிகாது. ஓகேவா? ஸோ இதில் வல்லினம் மிகாத இடத்துல கரெக்டானது அப்படின்னா இந்த எழுவாய் தான். ஓகே, ஸோ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஓகே, அதுக்கடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். இந்த வினாவும் அப்படியே நேரடியாக டிஎன்பிஎஸ்சியில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராம் அப்படின்னா புயல். ஸ்ட்ராம் அப்படின்னா புயல். டொராண்டோ அப்படின்னா சூறாவளி. டெம்பெஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. வேர்ல் விண்ட் அப்படின்னா சுழல் காற்று. இது சுயல் இல்லை, சுழல் காற்று. ஓகேவா? ரைட். ஸோ ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் பி. ஓகே, அதேமாதிரி பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்றது மில்லட்ஸ் அப்படின்னா சிறுதானியங்கள். ஸோ 2023 நாம் ஐநா சபை என்னவாக கடைபிடிச்சது அப்படின்னா சிறுதானியங்கள் ஆண்டாக தான் கடைபிடிச்சிருப்போம். 2024 அப்படிங்கிறது சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக கடைபிடிக்கிறோம். ஓகேவா? ஹெர்ப்ஸ் அப்படின்னா மூலிகை. ஆன்டிபயாட்டிக் அப்படின்னா நுண்ணுயிர் முறிக்கக்கூடிய மருந்து. ஓகேவா? அதே மாதிரி ஜீன் அப்படின்னா பக்க விளைவு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சைடு எஃபெக்ட் அப்படின்னா தான் பக்க விளைவு. ஸோ இதில் பொருந்தாது அப்படின்னா இந்த ஜீன் அப்படிங்கிறதா பொருந்தாது. ஓகேவா? அதுக்கடுத்தது சூழ் அப்படின்னு சொல்லினுடைய வினையால் அணையும் பெயரை தேர்வு செய்க அப்படின்னா சூழ்வார். ஓகேவா? சூழ்வார் அப்படிங்கிறது அதுதான் வினையால் அணையும் பெயர். அதுமாதிரி நட அப்படிங்கிற சொல்லினுடைய தொழில் பெயர் தேர்வு செய்க அப்படின்னா நடத்தல். ஓகேவா? ஸோ நடத்தல் அப்படிங்கிறது தான். நடத்துதல்ங்கிறது வேறு. ஓகேவா? நடத்துங்கிறதுக்கு தான் மாறும். மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நட அப்படிங்கிறதும் நடத்து அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன் அப்படின்னா அது நடத்து. அப்போ நடத்து என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் அப்படின்னு கேட்டால் நடத்துதல். நட அப்படிங்கிற சொல்லினுடைய தொழிற்பெயர் கேட்டால் நடத்தல். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமானது. ரெண்டுமே வேறு வேறு. ஓகே, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நடத்துதல் அப்படிங்கிற சொல்லினுடைய வேர்ச்சொல் கேட்டு நட அப்படின்னு கேட்டால் நம்மால் முக்கால்வாசி பேர் அதில் அவுட் ஆயிடுவாங்க. ஓகேவா? ரைட், லீவ் இட். ஸோ 79வது கேள்வி. சரியான வரிசை முறையில் அமைந்த சொற்களை தேர்வு செய்க அப்படின்னு ஒரு வாக்கியத்தை கொடுத்துட்டு அதுக்கு நமக்கு கரெக்டான கொடுத்துருப்பாங்க. சூரியன் உதிக்கின்ற திசைக்கு பெயர் தான் கிழக்கு. இதை நீங்கள் 2 டைம் படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். 80வது கேள்வி. மார்கழி அப்படிங்கிற பெயர் சொல்லுடைய வகையை கண்டறிக்க அப்படின்னு. மார்கழி அப்படிங்கிறது காலப்பெயர். ஓகேவா? பந்து உருண்டது அப்படிங்கிறது எந்த வகை வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பந்து உருண்டது அப்படிங்கிறது தன்வினை வாக்கியம். பந்தை உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினை வாக்கியம். ஓகேவா? உருட்டினான் அப்படிங்கிறது பிறவினை, இது தன்வினை வாக்கியம். ஸோ மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி தான் இங்கே இருக்கு பாருங்க. பிறவினை சொற்களை கண்டறிக அப்படின்னு கேட்டிருப்பான். உருட்டினான் அப்படிங்கிறது இப்போ தான் சொன்ன பிறவினை அப்படிங்கிறது. ஸோ அப்போ எங்கெல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிறவினையில் வரும். ஸோ டி ஆப்ஷன் நமக்கு வராது. எலிமினேஷனில் டி அவுட்டு. ஸோ இப்போ இருக்கிறது 3 தான். இதில் திரும்ப படித்தோம் அப்படின்னா பயின்றான், பயிற்றுவித்தான். ஸோ பயிற்றுவித்தான் அப்படின்னா கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 1 ஏஸ் 1 and 3 தான் கரெக்ட். சரியா? ஸோ அதுக்கடுத்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார். இது வந்து என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. செய்வினை வாக்கியம். ஓகேவா? ஸோ செய்வினை வாக்கியம். சிலப்பதிகாரம் இளங்கோவால் இயற்றப்பட்டது அப்படின்னா அது செயற்பாட்டு வினை வாக்கியம் இல்லையா? ரைட், லீவ் இட். அதுக்கடுத்தது பழமொழி கேட்குறாங்க. மறக்காமல் ஞாபகம். குத்து கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்ற பழமொழி கேட்டிருப்பாங்க. இந்த பழமொழிக்குரிய பொருள், அதாவது குத்து கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு கல் இருக்கோ ஒரு அம்மி இருக்கும் அப்படின்னா அதுக்கு வெயில் அடித்தாலும் ஒன்றும் கிடையாது, மழை அடித்தாலும் ஒன்றும் கிடையாது இல்லையா? ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு எந்த கவலையும் இல்லை. சரியா? ஸோ குத்து கல்லுக்கு குளிரா வெயிலா அப்படின்ற பழமொழிக்குரிய பொருள் கவலை இல்லாமல் இருத்தல். அதுக்கடுத்தது சரியான பழமொழியை தேர்வு செய்க. 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ளோவில் இருக்கக்கூடிய வார்த்தை இல்லையா? பட் ஆனால் அது தவறு. அதுக்கு சரியான பழமொழி என்ன அப்படின்னா 1000 பேரை கொண்டவன் அரை வைத்தியன் ஆவான். சரியா? 1000 பேரை கையில் வச்சுருக்கிறவன் பேர் தான் என்ன சார் அப்படின்னா அரை வைத்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது நூலக விதிகளை உருவாக்கியவரும் இந்திய நூலக தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா முனைவர் ரா அரங்கநாதன். நூலக தந்தை ரா அரங்கநாதன்.
தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது அப்படின்ற சிந்தனை கருத்தை சொன்னது யார் அப்படின்னா திருவிக்கா. மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. தாய்நாடு என்ற பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது அப்படின்னு சொன்னது திருவிக்கா. ஓகேவா? ரைட். தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ஸோ தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்தியது எது அப்படின்னா தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர், நிறைவேற காரணமாக இருந்தவர் தான் முத்துலட்சுமி ரெட்டி. அவங்களுக்கு பின்னாடி பேக் போனாக இருந்தவர் யார் அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ இவங்க 2 பேருக்கும் சப்போர்ட்டிவாக இருந்தவர் யார் அப்படின்னா நம்முடைய ஈவேரா பெரியார் அவர்கள். ஓகேவா? ஸோ மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ முத்துலட்சுமி ரெட்டிக்கு பின்புலமாக இருந்தவர் யார் அப்படின்னா பெரியார். அதேமாதிரி லேடிஸில் கேட்டாங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேவா? ரைட். வரிது நிலையிய காயமும் என்று வானத்தில் காற்றில்லா பகுதியை கூறக்கூடிய நூல் அப்படின்னா புறநானூறு புத்தகத்திலே இந்த வாட்டி இருக்கும், இந்த வரிகள் இருக்கும். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. வரிது நிலையிய காயமும். ஓகேவா? ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா வானத்தில் காற்றில்லாத பகுதியை கூறக்கூடிய பகுதி. ஓகே ரைட். ஒருமிடத்து உதவா உவர்நலம். ஓகே, ஒருமிடத்து உதவா உவர்நலம். இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிலத்தினுடைய தன்மையை கூறக்கூடிய நூல் அப்படின்னா புறநானூறு தான். ஓகேவா? ஸோ அருகுலத்து உகுத்து மகள்வயல் பொழிந்து ஒருமிடத்து உதவா உவர்நிலம் மூட்டி வரையா மார்பின் மாறி போல கடா யானை கழற்கால் பேகன் படைமடம் படுத்த வல்லது கொடைமடம் படான் பிறர்படை மயக்குறினே அப்படின்னு சொல்லி பேகனுடைய பெருமைகளை பரணர் வந்து பாடியிருப்பார். சரியா? புறநானூரில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த பாட்டு. மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்ட்டு சொன்னது ஔவையார். ஓகேவா? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொன்னவர் ஔவையார். இறந்தவரை பற்றி பாடக்கூடிய இசைக்கலை எது அப்படின்னா ஒப்பாரி. 93வது கேள்வி. இறந்தவரை பற்றி பாடக்கூடிய இசைக்கலை சோகப்பாட்டெல்லாம் கிடையாதுங்க, ஒப்பாரி. ரைட்டா? நமக்கு ஆப்ஷனில் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காகவே கொடுப்பாங்க. மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக காதல் பாட்டு வராது, அப்போ எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஒப்பாரி. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் அப்படின்னா சிம்பிள். மூவா எப்பொழுதுமே தம்பிக்கு தான் எழுதுவார். சரியா? தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி மூவா யாருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னா தம்பிக்கு. தமிழகத்தினுடைய முதல் சமூக நாடகம். ஓகே. ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தமிழகத்தினுடைய முதல் சமூக நாடகம். இதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆன்சர் பி தான் போட்டிருக்காங்க. பட் ஆன்சர் என்ன சார் அப்படின்னா ஆப்ஷன் டி. முதல் தேசிய நாடகம் அப்படின்னா தான் கதரின் வெற்றி. ஓகேவா? ஸோ கதரின் வெற்றி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கதரின் வெற்றி தான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கு அடுத்து தேசிய கொடி வரும். ஓகேவா? ஆனால் முதல் சமூக நாடகம் அப்படின்னு வரும்பொழுது காசி விஸ்வநாதர் எழுதியிருக்கக்கூடிய டம்பாசாரி விலாசம் அப்படிங்கிறது தான் தமிழுடைய முதல் சமூக நாடக நூல். ஓகேவா? மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து 96வது கேள்வி. ஊமை கண்ட கனவு போல இவ்வோமை புலப்படுத்தக்கூடிய பொருள். ஊமை கனவு கண்டா என்ன பண்ண முடியாது, அது வெளியும் சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அது இயலாமை அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். சரியா? ஊமை கண்ட கனவு போல் அப்படின்னா நீங்கள் பாட்டு ஊமை பேச மாட்டான் அதனால் பேசாமை போடுவோம் அப்படின்னு போடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இயலாமை. அதுக்கு அடுத்தது 97வது கேள்வி. இசை ஸ்வரங்கள் அடங்கிய தமிழ் பிராமி கல்வெட்டு எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? அப்படியே அரச்சலூர். ஓகேவா? இசை ஸ்வரங்கள் அடங்கிய தமிழ் பிராமி கல்வெட்டு எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா அரச்சலூர். ஓகே. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு காஞ்சிபுரத்தை, இதெல்லாம் நமக்கு புத்தகத்தில் பாக்ஸில் கிளியராக கொடுத்துருப்பாங்க. கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர், அப்பர். ஓகேங்களா? ரைட். 99வது கேள்வி. பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 99 நிகண்டுகள் அதனுடைய ஆசிரியர்களை பொறுத்துக அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? ஸோ நிகண்டுகளும் அதனுடைய ஆசிரியர் இல்லையா? ரைட். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூடாமணி நிகண்டு அதோடைய ஆசிரியர் மண்டல புருடர் தான். இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எடுத்துருக்கலாம். ஆப்ஷன் பி. ஓகேவா? ரைட். ஆன்சரை பார்த்துருவோம். சூடாமணி நிகண்டு மண்டல புருடர். அகராதி நிகண்டு ரேவண சித்தர். ஆசிரிய நிகண்டு ஆண்டி புலவர். பிங்கள நிகண்டு பிங்கள முனிவர். ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு நீங்கள் ஒரு பிக் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ஆப்ஷனில் 4 அப்படின்னு ஈஸியாக எடுத்துருக்கலாம். 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கிடச்சிட்டு மீதி 2ல் வந்து நம்ம நின்று இருக்கலாம். சரியா? உங்களுக்கு தெரியாத வினாக்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி யோசித்து நீங்கள் பதில் போடும்பொழுது அது உங்களுக்கு இன்னும் அதிகமான மதிப்பெண்களை பெற்றுத்தரும். ஓகேவா? ஸோ போட்டித் தேர்வை பொறுத்த வரைக்கும்
நமக்கு 170க்கு மேலே அப்படின்னு எடுக்கிறவங்க நூற்றுக்கணக்கான நபர்கள் தான் இருப்பாங்களே. ஆனால் 169 எடுக்கக்கூடிய நபர்கள் 500 பேர் இருப்பாங்க சார். இதான் ரேஷியோ. 168 எடுக்கக்கூடிய மாணவர்கள் 1000 பேர் இருப்பாங்க. நான் சொல்கிறது கம்மியான கணக்கு தான். ஓகேங்களா? ஸோ அப்போது நீங்கள் எப்போவுமே ஒரு மார்க்கையுமே கொஞ்சம் கவனமாக எடுக்கணும். ரைட். இப்போ ஒரு 3 மணி நேரம் நீங்கள் தேர்வு எழுதுறீங்க அப்படின்னா, அந்த தேர்வை 2.5 மணி நேரத்திலே நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு எதுவும் அவார்ட் கொடுக்க போகிறது கிடையாது. சரியா? மீதி அரை மணி நேரம் சும்மா தான் உட்காந்துக்க போகிறீங்க. அதனால் கொஞ்சம் தேர்வில் இந்த மாதிரியான வினாக்களை எல்லாம் எதெல்லாம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கோ அதெல்லாம் ஒரு செகண்ட் நீங்கள் யோசித்து, இது வரும், இது வராது அப்படின்னு எலிமினேட் பண்ணி யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள். சரியா? வாங்க 100வது கேள்வி பார்த்துருவோம். நேமிநாதம் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா குணவீர பண்டிதர். சரியா? நேமிநாதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல், அதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா குணவீர பண்டிதர். ஸோ இதுதான் வந்து 2வது பார்ட். அதாவது தமிழில் 51 வினாக்கள்லேருந்து 100 வினாக்களுக்கு வரை இருக்கக்கூடிய விடைகளுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஜிகேவும் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அடுத்த தேர்வு வருகின்ற திங்கட்கிழமை நம்முடைய விழுப்புரம் நூலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. அதாவது மாடல் டெஸ்ட் நம்பர் 4 நடக்கும். ஸோ இதில் உங்களுடைய நண்பர்கள் யாரெல்லாம் போட்டித் தேர்விற்கு பங்கேற்கிறார்களோ அவர்களையும் நீங்கள் அழைச்சிட்டு வந்து பங்கேற்க வைக்கலாம். சரியா? குரூப் 4க்கு தயாராகக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த தேர்வில் நீங்களும் வந்து கலந்து கொள்ளலாம். சிறப்பான முறையில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று நீங்களும் அரசு பணியாளராக வேண்டும் அப்படிங்கிறத எங்களுடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய நோக்கம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நன்றி.